வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு ட்ரெடிஷ்னல் ரசம் ரெசிபியான பிரண்டை ரசம் பண்ண போறோம். இந்த மழை குளிர் சீசன்ல நமக்கு உடம்புல ஆல்ரெடி கொஞ்சம் ஜாயிண்ட் பெயின், மசில் பெயின் இருந்தது அப்படின்னா இது கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். இந்த மாதிரி பிரண்டை நம்ம உணவுல சேர்த்துக்கும் போது இந்த வலி எல்லாமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். பிரண்டையை நம்ம அடிக்கடி உணவுல சேர்த்துக்கணும். பிரண்டை தொகையல், பிரண்டை குழம்பு, இந்த ரெசிபிஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. இந்த பிரண்டையில ரசமும் பண்ணலாம். இந்த ரசப்பொடிக்கு தேவையான எல்லாமே ஃப்ரெஷ்ஷா வறுத்து அரைச்சி நம்ம போடுறதுனால நல்ல வாசனையாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். சூடான சாதத்துல இந்த ரசத்தை விட்டு நல்ல குழைய பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா தேவாமிர்தமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, ஹெல்தி அண்ட் டேஸ்டியான குவிக்கா பண்ணக்கூடிய பிரண்டை ரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பிரண்டை ரசம் பண்றதுக்கு ஒரு 3 ஸ்டிக் இந்த பிரண்டை எடுத்துட்டு இருக்கேன். ஜஸ்ட் இப்பதான் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த பிரண்டை கிளீன் பண்றது எப்படி அப்படின்னு நிறைய வீடியோஸ்ல நான் காமிச்சிருக்கேன். நல்ல பிஞ்சா இருந்தது அப்படின்னா இந்த இலையெல்லாம் கூட நம்ம தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயோ, தேங்காய் எண்ணெயோ, கடலை எண்ணெயோ ஏதாவது ஒரு எண்ணெய் கையில அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப அரிக்காம இருக்கும். இது எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு காமிக்கிறேன். இந்த இலையெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது நல்லா பிஞ்சா இருக்கிறதுனால நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரண்டையை எல்லாருமே வீட்டிலேயே வளர்த்துக்கலாம். அப்பார்ட்மெண்டா இருந்தா கூட பால்கனில ஒரு சின்ன தொட்டியில வச்சிட்டோம் அப்படின்னா அழகா வளர்ந்துரும். பிரண்டையை வாங்கிட்டு வரும்போது ஒவ்வொரு ஜாயிண்ட்லயும் வேர் இருக்கும். இது கொஞ்சம் திக்கான வேரா இருக்கு. இது பாருங்க, மெல்லிசான வேர் இருக்கு. இந்த ஜாயிண்ட் மண்ணுக்குள்ள இருக்கிற மாதிரி இது இப்படியே வச்சு இந்த ஜாயிண்ட் எல்லாம் மண்ணு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அழகா வேர் நல்லா முளைச்சு வந்துடும். துளுக்கும் போதெல்லாம் உடைச்சு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். தொகையல், குழம்பு, இந்த மாதிரி ரசம், நிறைய ரெசிபிஸ் நம்ம பிரண்டை யூஸ் பண்ணி பண்ணலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்ப இந்த பிரண்டை ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஜாயிண்ட்டுக்கு இந்த சைடு லேசா கட் பண்ணிட்டு இப்படி இழுத்தீங்க அப்படின்னா பாருங்க, இந்த நார் வந்துரும். இந்த சைடும் இந்த ஜாயிண்ட்டை லேசா கட் பண்ணி, இந்த ஜாயிண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. இதை நம்ம தூக்கி போட்டுடணும். இந்த கட் பண்ணிருக்கோம் இல்லையா, இதுல ஒவ்வொரு கார்னர்லயுமே நார் இருக்கும். இதை கத்தியால் லேசா பிடிச்சிட்டு நீங்க இப்படி இழுத்தீங்கன்னா நார் வந்துடும். இந்த மாதிரி நார் எடுத்ததுக்கு அப்புறம் சின்னதா ஸ்லிட் பண்ணி இப்படி இழுத்து பாருங்க. நடுவில் இருக்கிற நார் கொஞ்சம் நஞ்சா இருந்தா கூட அதுவும் வந்துடும். இது மாதிரி சின்ன சின்ன பீசஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னொன்னு கூட கிளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஜாயிண்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஒரு சின்ன கட்டு கொடுத்து, இது நல்ல பிஞ்சா இருக்கு. இந்த கார்னர் லேசா அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இவ்வளவுதான் பாருங்க, ரொம்ப ஈஸி. சின்னதா ஒரு கட் கொடுங்க. இதை அப்படி பிடிச்சுக்கிட்டு இழுத்துருங்க. இதே போல எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நான் கிளீன் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இப்ப நம்ம ரசப்பொடிக்கு வறுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துவோம். நெய் சூடானது ஒரு சின்ன கட்டி பெருங்காயம். பெருங்காயம் பொரிஞ்சதும் 2 டீஸ்பூன் துவரம் பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 காஞ்ச மிளகா. பருப்பு செவந்து வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பருப்பு இது போல லேசா செவந்து வந்ததும் 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் ஜீரகம். தனியாவும் ஜீரகமும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வறுத்தது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்திப்போம். இது சூடு ஆறுறதுக்குள்ள மற்றதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துப்போம். ஸ்டவ்ல அதே பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானது நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பிரண்டையை சேர்த்துக்கலாம். கலர் மாறி வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இப்ப பாருங்க, பிரண்டை நல்லா வதங்கிருக்கு. இந்த கலர் பேல் கிரீன் கலருக்கு மாறி இருக்கு. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரஃபா சாப் பண்ணிருக்கேன், இதை சேர்த்துருவோம். தக்காளியும் கொஞ்சம் சாஃப்டா ஆற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கியாச்சு. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். லேசா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டா போதும், ரொம்ப வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இதுவும் நல்லா சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம ரசத்துக்கு வறுத்து மிக்சியில எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, இது எல்லாமே சூடு ஆறியாச்சு. இப்ப இதை குறைப்பா நம்ம பவுடர் பண்ணி எடுத்துப்போம். ரசப்பொடி பாருங்க, நல்லா இப்படி குறைப்பா அரைச்சுக்கணும். அப்பதான் ரசம் நமக்கு தெளிவா இருக்கும். நமக்கு ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, நம்ம வதக்கி வச்சிருக்கிற தக்காளி, பிரண்டை, கருவேப்பிலை. இது நல்லா சூடு ஆறியாச்சு. இதுவும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம்.
சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கேன். இந்த ஊறின புளியை இதுல சேர்த்துருவோம். தேவையான அளவு தண்ணி விட்டு இது நல்லா மசிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்காம பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸா அரைச்சி எடுத்துக்கிட்டா ரசம் நமக்கு நல்லா தெளிவா இருக்கும். நம்ம எந்த பாத்திரத்துல ரசம் பண்ண போறோமோ அதுல இந்த பேஸ்ட் நம்ம மாத்திக்கலாம். இந்த மிக்சி ஜார்ல தாராளமா தண்ணியை விட்டு நல்லா கலந்து இதுல சேர்த்துடலாம். பாருங்க, இது இந்த அளவுக்கு நான் டைல்யூட் பண்ணிருக்கேன். அப்ராக்சிமேட்டா ஒரு 300 இருந்து 350 ml நான் தண்ணி சேர்த்திருக்கேன். இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போக இந்த ரசம் நல்லா கொதிச்சு வரட்டும். ரசம் பாருங்க நல்லா தளன்னு கொதிச்சாச்சு. கொஞ்சம் திக்கா இருக்கு, நல்ல வாசனையாவும் இருக்கு. ஏன்னா ஃப்ரெஷ்ஷா ரசப்பொடி அரைச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால இப்ப இதுல ஒரு 100 ml தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப இதோட கன்சிஸ்டன்சி பாருங்க, இந்த மாதிரி இருக்கு. இப்ப இது கரெக்டா இருக்கு. இந்த ரசம் 3ல இருந்து 4 பேர் தாராளமா சாப்பிடலாம். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுக்கலாம். இது நல்லா நுரைச்சி வரட்டும். ரசம் நுரைச்சி வரதுக்குள்ள ஸ்டவ்ல அதே பேன் வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிக்கும் போது 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். ரசம் பாருங்க நல்லா நுரைச்சி வந்தாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம தாளிச்சதை ரசத்துல சேர்த்துருவோம். ஃபைனலா கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துக்குவோம். உடனே ஒரு தட்டு போட்டு மூடிடணும். அப்பதான் ரசம் நல்லா வாசனையா இருக்கும். நம்ம பிரண்டை ரசம் இல்ல கம கம வாசனையா திக்கா ரெடி ஆயாச்சு. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பிரமாதமா இருக்கு, ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. பிரண்டை கொஞ்சம் தான் சேர்த்திருக்கோம், இருந்தாலும் அதுக்கு அவ்வளோ ஒரு மெடிசினல் வேல்யூ இருக்கும். நம்ம இந்த ரசத்துக்கு ரசப்பொடி ஃப்ரெஷ்ஷா வறுத்தரைச்சி போட்டிருக்கோமா, அதனால நல்ல மிளகு ஜீரக வாசனையோட ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. பிரண்டையோட தக்காளி நல்லா வதக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் புளியும் சேர்த்து அரைச்சி சேர்த்ததுனால இந்த புளிப்பும் கரெக்டா இருக்கு. ரசத்தோட கன்சிஸ்டன்சியும் ரொம்ப நல்லா இருக்கு. வதக்கிறதுனால ஆல்ரெடி பச்சை வாசனை போயிடும். ஜஸ்ட் நம்ம கொதிக்க வச்சாலே போதும். ரசம் ரொம்ப குவிக்கா ரெடி ஆயிடும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நல்ல சுட சுட சாதம் அழகா கொஞ்சம் நெய் விட்டு இந்த ரசத்தையும் விட்டு குழைய பிசைஞ்சு ஒரு சுட்ட அப்பளம் தொட்டு சாப்பிட்டாலே இந்த சீசனுக்கு அப்படி தேவாமிரதமா இருக்கும். இந்த மழைக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இல்ல நெஞ்சு சளி அப்படிலாம் இருந்ததுன்னா கூட அழகா சூப் மாதிரி நல்லா வெது வெதுன்னு குடிச்சோம்னா அவ்வளவு இதமா இருக்கும். உடம்புக்கும் எல்லாருமே ரொம்ப நல்லது. இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த பிரண்டை ரசம் இந்த மழை சீசனுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப அருமையா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.